மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக இந்த பிளட் ப்ரெஷர் இது மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் அவதிக்குள்ளாக நேரலாம். அதனால் அவங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவாகட்டும் முடிந்த வரையில் வெயிலில் போகாமல் உடலை ரொம்ப வருத்திக்காமல் உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும் எதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலுமே அது ஓரளவுக்கு பரிபூர்ணமான ஒரு பலன்களை பெறுவது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். குறிப்பாக இந்த தினத்தில் விக்னேஸ்வரரை வணங்கி அவர் ஆசி பெற்று நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியை பெறும். அதனால் அவசியம் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு மனசார வேண்டி ஒரு விடலை தேங்காய் போடுறதோ இல்லை புஷ்பங்களை சமர்ப்பிப்பதோ ஏதோ ஒரு விஷயங்கள் அர்ச்சனை செய்வதோ செய்து இந்த நாளை தொடங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம நட்சத்திரமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவசரமான சில முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். தொடர்ந்து இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். சிறப்பான தினமாக உங்களுக்கு இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு தினமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு நல்ல சூழலையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தகுந்த பலனை தராமல் இருக்கலாம். அதனால் நம்ம போகிற ஒரு விஷயம் தவறானதென்றோ இல்லை அந்த முயற்சிகளுக்கு பலன் அளிக்காததால் ஒரு மனதில் ஒரு வெறுப்போ விரக்தியோ ஏற்படுவது என்பது சரியான ஒரு விஷயம் அல்ல. எந்த ஒரு சமாச்சாரத்திலையும் ஒரு முறையில் வெற்றி ஏற்படுவதுங்கிறது ரொம்ப துர்லபமான விஷயம். 2 முறை 3 முறை தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தான் நமக்கு வெற்றிகள் ஏற்படும். ஒவ்வொரு முறையும் அறிவாளியாக இருப்பவர் என்ன செய்வான்னா ஒவ்வொரு வாட்டியும் எங்கே நம்ம தவறு செய்தோம் என்பதை கவனித்து அதை திருத்தி கொண்டு அதில் முழுமையாக ஈடுபடும் போது நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்ஷன் பரிபூர்ணமான வெற்றியை தரும். அது போன்ற ஒரு பாடத்தை பெறக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அந்த தனித்தன்மையும் அந்த ஈடுபாடும் சிறப்பான ஒரு இடத்தை உங்களுக்கு தேடித்தரும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனம் அலைபாயும். இந்த அலைபாயிற மனசை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு முழுமையான ஒரு வெற்றியோ ஒரு விஷயத்தை பற்றி நல்ல புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தன்மையோ ஏற்படாமல் போகலாம். கவனம் ரொம்ப அவசியம். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல பலனும் வெற்றியும் ஏற்படும். சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலுமே சிறு சிறு பின்னடைவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சற்றே கடுமையாக செய்ய அதற்கான பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். கடுமையான உழைப்பு என்பது கொஞ்சம் அத்தியாவசியமான ஒரு தினமாக இது அமையும். அதே போல் டிரான்ஸ்பரன்சி, எதை செஞ்சாலும் வெளிப்படையான ஒரு தன்மையோடு செய்ய வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு சில பின்னடைவுகளும் சில எதிர்பாராத சில தொல்லைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சீராகவும் திண்ணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு சிறப்பான ஒரு பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் என்பது ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. புதுசாக வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணோம், எது பண்ணுறதுக்குமே ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் பின்தங்கிய தன்மையும் இருக்கும், நிதானமாக கையாள வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தினம். விக்னேஸ்வரரை வணங்கும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். இருந்த தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். எதிரிகளுடைய பிடியிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை சாதிப்பதற்கான அற்புதமான சூழல் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். முன்னேற்றமான தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். புகழ், பெயர், அந்தஸ்து இவையெல்லாம் கேட்காமலே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே ஒரு சிறப்பான பலன்களும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வகையில் அமையும். ஆனால் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சற்றே கூடுதல் கவனத்தோடு செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். விக்னேஸ்வரரை வணங்கி இந்த நாளை தொடங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் கவனக்குறைவால் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் நீங்கள் மனம் தளர மாட்டீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாளுவது நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும், சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். நிதான போக்கை கையாள வேண்டும், ஆனால் வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் அந்த ஈடுபாடுக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமையும். சில புதிய தொழில் ஒப்பந்தங்கள், சில புதிய மனிதர்களை சந்திப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைகிற தினம். இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அவசரமாக செயல்பாடுகளை செய்யக்கூடாது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். முன்னேற்றமான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. சில நேரங்களில் தேவதாட்சியம் இல்லாமல் நீங்கள் செயல்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு என்பது அவசியமாக சில நேரங்களில் தேவைப்படுகிறது. அதனால் உங்களுடைய எண்ணங்களை நிலைநாட்ட முடியும். உங்கள் உரிமைகளை நீங்கள் நிலைநாட்டி கொள்ள முடியும். பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகவும் முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமைகிறது.
அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஒரு தீர்மானமான ஒரு போக்கு, டெட்டர்மினேஷன்னு சொல்லுவாங்க, அதனால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். கேட்டைக்கு கேட்காமலே கிடைக்கும் என்பது போல கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து சேரும். அற்புதமான தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுமாங்க, அது மாதிரி பரிசு பொருட்கள், எதிர்பாராத சில நல்ல செய்திகள், நம்ம வாழ்க்கையில் வந்து இதை நினச்சே பார்க்கல, இது போல் நடந்தது, இப்படி ஒரு திருப்பு முனையா அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு சில நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். பூராட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள், எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாகவும், உத்திராட நட்சத்திரங்களுக்கும் அதே போல் சிறப்பான நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான செலவுகள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனங்களை வாங்குவது போன்ற விஷயங்கள், சில பெரிய செலவுகளை எல்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கோடு நீங்கள் நடந்து கொண்டால் வரக்கூடிய சில பிரச்சனைகளையும் சில நஷ்டங்களையும் நீங்கள் தவிர்த்து விடலாம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் என்பது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இமெயில் மூலமாகவோ இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் மூலமாகவோ நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு இருந்தால் அதற்கான ஒரு நல்ல தகவல்கள், சமாச்சாரங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் ஏற்படும். சதய நட்சத்திரங்களுக்கு அற்புதமான திருப்பு முனைகள், வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சுலபமாகவே ஏற்பட்டுவிடும். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு செய்யும் பொழுது சில பிரச்சனைகள், சில பின்னடைவுகள், சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் வருவதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் அது தான் பர்மனெண்ட்டுன்னு நம்ப வேண்டாம். அதுலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பதை குறைத்து கொண்டு நீங்கள் செயல்படுவது ரொம்ப அவசியமான விஷயம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, பின்னடைவுகள் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை துரதிர்ஷ்டமெல்லாம் மறைந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். தொடர்ந்து நம்ம பொது தகவல் நிகழ்ச்சி